குளிக்கிறது வந்து நல்ல விஷயம். தூய்மையாக இருக்கிறது நல்ல விஷயம். குளிக்கிறது, பல்லு துலக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுபோல் இது மட்டுமே தூய்மை மட்டும் கிடையாது. ஒரு தூய்மையான உணவு சாப்பிட்றது உயர்வானது. அழுக்கான சாப்பாடை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அழுக்கான ஆடை அணிவது தாழ்வு நிலையை உருவாக்கும். குளிக்காமல் இருப்பது, பல்லு துலக்காமல் இருக்கிறது நம்மளை தாழ்த்தும். அப்போ தூய்மையாக இருக்கிறது வந்து நம்மளை வந்து உயர்த்தும். அப்படின்னா நம்ம நடத்தையில் தூய்மை இருக்கணும். நடத்தை தூய்மை. நடத்தையில் மட்டும் நம்ம குளிக்காமல் இருந்தோன்னா, ஒரு நடந்துக்கிற நேர்மையாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் குளிக்காமல் இருப்பதற்கு சமம். குளிக்காமல் பல நாளாக குளிக்காமல் உடம்பு ஃபுல்லாக சாக்கடையை பூசிக்கிட்டு நாரிக்கிட்டு அலைவதற்கான சமந்தான் இந்த லஞ்சம் வாங்கிறது, கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் இருக்கிறது. நடத்தையில் தூய்மை இல்லை. பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்கிறது, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறது, நண்பர்களிடம் உண்மையாக இருப்பது, அங்கே ஒன்று பேசிவிட்டு அவங்கள பற்றி இவங்ககிட்ட பேசுகிறது, இவங்கள பற்றி அங்கே பேசுகிறது, அப்படிலாம் இருக்கிறதுனா அவங்ககிட்ட வந்து நடத்தையில் தூய்மை இல்லை. அதாவது குளிக்காமல் இருக்காங்களே, அவங்க எப்படி அருவருப்பானவங்க. பல் வளர்க்குறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது. அவங்கள பார்த்தா நம்ம எவ்வளோ அருவருப்பாக நினைப்போம். அவங்க தூய்மையான ஆடைகளை அணியும். ரோட்டில் திரியிறாங்கள சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, குளிக்க மாட்டாங்க, பல் வளர்க்க சும்மா அழுக்கோடு அலைவாங்க பார்த்தீங்களா. அதுபோல் தான் அது மாதிரியான ஆனவங்க தான் யார் தெரியுமா? நேர்மை இல்லாதவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? குளிக்காமல் நாரிக்கிட்டு அலையிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இணையானவங்க. நடத்தையில் தூய்மையாக இருக்கணும். நடத்தை தூய்மைன்னு ஒன்று இருக்குது. வெறும் உடம்பை மட்டும் சோப்பு போட்டு கழுவிடலாம். நடத்தையை நீங்கள் எப்படி கழுவுவீங்க? உங்களுடைய நடத்தையை நீங்கள் எப்படி தூய்மை செய்வீர்கள்? நேர்மையாக இருக்கணும். அந்த வாக்கு கட்டுப்படணும். ஒரு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி தராதவங்க பாருங்கள், அவங்க நாரிக்கிட்டு அலையிறாங்கன்னு அர்த்தம். நாத்தம் பிடிச்சவங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட சேரக்கூடாது. நாத்தம் பிடிச்சவங்க கூட யாராவது சேருவாங்களா? லஞ்சம் வாங்குறவங்க நாத்தம் பிடிச்சவங்க. லஞ்சம் வாங்குற யார்? பல நாளாக குளிக்காதவமா, பல் விளக்காமல், உடம்பு ஃபுல்லாக வந்து சாக்கடையை பூசிக்கிட்டு திரிவாங்க பாருங்கள். இந்த உடம்பு அழுக்கான உடைகளை அணிவாங்க பாருங்கள். அவர்களுக்கு இணையானவர்கள் யார்? லஞ்சம் வாங்குறவங்க. நடத்தையில் தூய்மை இல்லாதவர்கள் யாருன்னா இவங்கள போல தான். அப்போ இவங்ககிட்ட நம்ம பழகுவீங்களா? குளிக்காத ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பழகுவீங்களா? குளிக்காத பல் விளக்காமல், குளிக்காமல், அழுக்கான ஆடை அணிஞ்சிக்கிட்டு சும்மா சாக்கடை பூசிக்கிட்டு திரிகிறவங்க உடம்பு, அவங்ககிட்ட போய் நீங்கள் பழகுவீங்களா? அதனால் நம்ம வந்து யார்கிட்ட பழகணும்? சுத்தமாக இருக்கிறவங்ககிட்ட தானே பழகுவீங்க. அப்போது நடத்தையில் தூய்மையாக இருக்கணும்னா நடத்தை தூய்மை உடையவங்ககிட்ட தான் பழகணும். நம்ம நடத்தையில் தூய்மையாக இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட பழகணும். பழகுவதற்கு ஏற்றவர்கள். நடத்தை தூய்மை. அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம்.